அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள், அதாவது ஏப்ரல் மாதத்தின் 3ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 20ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை சஷ்டி திதியானது இந்த நாள் இருக்குது. இந்த வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது வளமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்ற திதின்னு பார்க்கும்போது இந்த சஷ்டி திதியை சொல்லலாம். வியாழக்கிழமை நாளில் இந்த சஷ்டி திதி வந்திருக்கிறதுனால இதை நாம் குபேர சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த நாளில் பணவரவுக்காகவும் நம்ம நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்தும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் இப்போ பார்க்க போகிறீங்க. அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். என்னடா அடிக்கடி இவங்க குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போடுறாங்களே அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும். தினந்தோறுமே நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரிக பொருட்களை சேர்த்து குளித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. கண்கூடாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி தினந்தோறும் குளிக்க முடியாது, அதுக்கு கொஞ்சம் நாங்கள் எல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் இது மாதிரி விசேஷமான நாட்களில் நான் முன்கூட்டியே பதிவில் சொல்கிறேன்னு இல்லையா, அதனால் அதையாவது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அந்த பர்டிகுலர் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி குளிச்சிங்கனாலே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, இப்போ அந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். இதை நினச்சது நடக்கணும், பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி மெத்தட் சொல்கிறேன். அதன்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. தாராளமாக எல்லாருமே இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாம். சரி, இப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரானது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அதில் ஒரு சிறு வில்லை அந்த சந்தனம் சொல்லுவோம் இல்லையா, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பாருங்க, அது இருந்துச்சு அப்படின்னா முழுசாக அந்த ஒரு சந்தனத்தையும் நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போடலாம். ஏன்னா சந்தனம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இதனுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் சந்தனம் பவுடராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிட்டிக்கு அளவு போடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் சந்தனம் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மஞ்சள் தூள் பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. இப்போ போட்டுட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால், அதாவது ரைட் ஹேண்டனுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் பயன்படுத்தி அந்த தண்ணியினுடைய மேற்பரப்பில் முருகப்பெருமானின் பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிறத தண்ணீரில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க அந்த தண்ணீரில் 369 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. அது என்ன 369, அதுவும் எதுக்கு இன்றைக்கி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உண்டான சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி. இங்கே 3ங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்தது சஷ்டி திதி. சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 6வது திதி. இங்கே நமக்கு 6ங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்தது 9ங்கிற எண். இந்த வருடமானது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைச்சிருது. மேலும் நினச்சதை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு உண்டுங்க. இந்த நம்பரை பயன்படுத்தி நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. எல்லாமே எல்லாருக்கும் அற்புதமான பலன்களை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் உடம்புக்கோ தலைக்கோ குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. ஒருவேளை வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க, ஆல்ரெடி குளித்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறீங்க, அல்லது மாலை நேரத்தில் தான் பார்க்குறீங்கும்போது இது போல் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு குளிப்பதற்கான முயற்சியை எடுங்க. குளிக்க முடியாதவங்க இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. குளிச்சு முடிச்சுட்டு இப்படி ரெஃப்ரெஷ் ஆயாச்சா, அதன் பிறகு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை பயன்படுத்தி குளிச்சு முடிச்ச உடனேயும் பண்ணலாம், இல்லை இந்த நாள் முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் பண்ணலாம். உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கிரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, இங்கே ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இதுக்குள்ளார கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய 369 அப்படிங்கிற நம்பரை
எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கோரிக்கையை நிறைவேறுவதற்காக நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்துகிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு பணம் அப்படின்னா பணம் அல்லது மணின்னு எழுதுங்க. வேலைனா வேலை அல்லது ஜாப்னு எழுதுங்க. திருமணம், மேரேஜ், குழந்தை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கோங்க. ஏதாவது ஒன்று தான் வந்துட்டு நீங்கள் முன் வைக்கணும். இதை பண்ணுறதுக்கு இந்த டைமிங் அந்த டைமிங்கிட்டெல்லாம் இல்லை. எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ மறக்காமல் உங்களுடைய கையில் வந்துட்டு நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி முடித்த கையோட ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக வந்து உட்காந்து அந்த குறிப்பிட்ட கோரிக்கையானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். உங்களுடைய கணவர் வந்து விருப்பப்பட்டார், அவருக்கும் ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது, நிறைவேறணும்னு ஆசை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவருடைய கையிலையும் நீங்கள் இதை வந்துட்டு தாராளமாக வரைஞ்சி வைக்கலாம். சரி, அடுத்து நாளை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி அல்லது 9 மணிக்குள்ளே நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீப முறை குறித்து பார்த்துடலாம். இதை ஏற்றுவதன் மூலமாக சகல சம்பத்தும் கிடைக்கும். முக்கியமாக குபேர யோகம் வந்து நமக்கு கிடைக்கும். குப்பமேட்டில் இருக்கிறவங்க கூட குபேரர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை ஒரு சில விசேஷமான நாட்களில் செய்யும்போது அது அதீத சக்தியை வந்து உருவாக்கி நமக்கான பலனை உடனே வந்து கொடுத்துருன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் இந்த தீபத்தை நீங்கள் அவசியம் வந்து ஏற்றுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சின்னதாக அகல் வந்து எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க. இப்போ அதனுடைய விளிம்பில் வந்துட்டு சந்தன குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள். மேலும் குபேரருக்குரிய வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால அவருக்கும் பிரியமான இந்த நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்துறது சிறப்பு. இந்த 2 நெல்லிக்காயுமே நல்லா வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த நெல்லிக்காயினுடைய ஏதாவது ஒரு பக்கத்தில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இப்போ இதனுடைய மேற்பகுதியில் கொஞ்சம் குழிவாக இருக்கிற மாதிரி ஒரு கத்தியை பயன்படுத்தி அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அதாவது கொஞ்சம் குழியாட்டம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி அந்த சதை பகுதியை வந்து எடுத்துருங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக திரி வந்து அந்த முடிச்சியாக வந்து கிடைக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட திரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முதல்ல வந்துட்டு நல்ல நெய்னால் முக்கி எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்சு இந்த திரியை அந்த நெல்லிக்காயினுடைய நம்ம அதை கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஏற்றி வைங்க. இப்போ இந்த நெல்லிக்காயை அந்த அகல் விளக்கு மேலே வந்து வச்சுருங்க. ஏன்னா இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நேராக நிற்காது இல்லையா, அங்கேயும் இங்கேயும் வந்து உருளும். இப்போ நம்ம அகல் விளக்கு வச்சு அதுக்கு மேலே நம்ம வச்சோம் அப்படிங்கும்போது அது நல்ல ஒரு ஸ்டாண்டு மாதிரி பிடிச்சிக்கும். நெல்லிக்காய் தீபமும் நல்லா வந்து எரியும். அதனால் 2 அகல் விளக்குலையும் இதில் ஒரு நெல்லிக்காய் அதில் ஒரு நெல்லிக்காய்னு வச்சுட்டு நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க. நாளை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா ஏற்றலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இருந்தாலும் நாளை மாலை 5 மணிக்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே ஏற்றுவது இன்னும் விசேஷமான பலனை வந்துட்டு கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வரைக்கும் தான் எரியும். அது பரவாயில்ல, எந்த தவறும் கிடையாது. அவ்வளோ நேரம் எரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும். அதன் பிறகு இந்த நெல்லிக்காய் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். அதுலேயும் எந்த தவறுமே கிடையாது. இந்த தீபம் எரியும் போது நீங்கள் ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம், அல்லது ஓம் முருகா அப்படின்னு சொல்லலாம். குபேரன் மந்திரம் சொல்லணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஓம் கும் குபேராய நமக, ஓம் கும் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறையோ 108 முறையோ வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த இந்த குளியல் முறை பரிகாரத்தையும் இந்த தீப முறை பரிகாரத்தையும் அவசியம் வந்து செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.